ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த க்யூட் லிட்டில் பன்னி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னி மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல, அதோடு சேர்த்து நம்ம அதோட அசசரிஸும் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ட்ரெஸ், அப்புறமா இந்த க்யூட் லிட்டில் போ. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வேணால் இதுக்கு க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஹேண்ட்பேக், ஹெட்செட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து கீ செயின் ஹோல்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஜம்ப் ரிங்ஸ் அட்டாச் பண்ணி, கீ செயின் ஹோல்டர்ஸ் வந்து இப்போ எல்லா கடையிலையுமே விற்கிது. அதை போட்டால் நீங்கள் கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய கலர்ஸில் ட்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி கூட விளையாடலாம், இது பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து விளையாட கொடுக்கலாம். ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோடய கிட் வந்து ஒரு கிட்டு ரோஸ் கேட்டாங்க, ஒரு கிட் வந்து ப்ளூ கலரில் ட்ரெஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பன்னியும் ஒரு ட்ரெஸ் ப்ளூ கலரில் நான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய க்யூட்டான இன்ட்ரெஸ்டிங்கான க்ராச்செட் அண்ட் கிராஃப்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா கீழே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, லெக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். லெக்கில் இருந்து அப்படியே டாப் பண்ணுவோம். ஹேண்ட்ஸ் வந்து தனியாக பண்ணுவோம். ஹேண்ட்ஸ் வந்து அப்படியே லெக்கோட சிமிலர் தான். ஓகேவா, ஹேண்ட்ஸ் அப்புறம் இந்த இயர்ஸுமே ரெண்டுமே ஹேண்ட், இயர்ஸ் அண்ட் லெக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் பேட்டர்ன் வரும். ஸோ இயர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் வந்து செஞ்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப ஒன்றும் நமக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி வராது. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 2 வந்து அக்ரலிக் யான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் யான்னாலும் எடுத்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் நார்மலாக கடையில் கிடைக்கிற யான் தான் வாங்கியிருக்கிறேன். லோக்கல் பிராண்ட் யான்ஸ் அப்படி தான் வாங்கியிருக்கேன். ஸோ எந்த இதுலேயுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஒன்று வந்து ஹாஃப் ஒயிட், அடுத்து வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து ப்ளூ கலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸுக்கும் இந்த மவுத்துக்கும் வந்து இந்த வாட்டி நான் ப்ரௌன் கலர் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா க்ரே கலர் வந்து ரொம்ப தெரில. ஸோ ப்ரௌன் எல்லாம் பிளாக் யான். ஓகேவா, யான் கலர் தான் மாற்றியிருக்கேன், மற்றபடி இதே மாதிரி தான் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்டஃபிங் டாய்னால் நம்ம வந்து ஸ்டஃபிங் மெட்டீரியல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஸ்டஃபிங் மெட்டீரியல் வந்து இது தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் காட்டனை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு லெஃப்ட் ஓவர் யான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்ல, அந்த யான்ஸை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் போடாதீங்க. அந்த யான்ஸை வந்து அதை நம்ம கட் பண்ணிகிட்ருக்க யான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனி கிளாத் அந்த மாதிரி கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் யான் தேவை. அதுக்கப்புறம் ஹூக் வந்து இந்த க்ராச்செட் ஹூக்கில் 3.5 mm. ஓகே, உங்களுக்கு க்ராச்செட்டிங்கில் புதுசுனா 3 இல்லைனா 3.5 mm ஹூக் மட்டும் வாங்கிக்கோங்க. என்னோடய சேனலில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ஹூக்லேயே தான் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் சிசர்ஸ், அதுக்கப்புறம் யான் நீடில் எல்லாமே நிறைய கடையில் கிடைக்கிது. இந்த மாதிரி காதில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. நம்மளோட யான் வந்து இந்த உள்ளே போகணும், அதுக்கு தான். ஓகேவா, ஸோ யான் நீடில் இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். வாங்க இந்த க்யூட் லிட்டில் பன்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் வந்து இங்கே கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 லெக் பண்ணி அதை அட்டாச் பண்ணி அப்படியே பாடி பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. ஃபஸ்ட் மேஜிக் ரிங் பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் நேம் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியல். ஓகேவா, அதிலே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா அதில் தான் நியூ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்னோடய பழைய சேனல் வந்து நோசிஸ் ஹேண்ட் ஒர்க், அதை வந்து நான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதை வாட்ச் பண்ணுங்கள். அதில் தான் நியூ வீடியோஸ் போடுவேன். ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணிடுறேன். மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். கையில் இந்த மாதிரி நூலை ரேப் பண்ணிவிட்டு இந்த ஹூக் வச்சு இப்படி நூலை பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்த பிடிச்சிட்டு 2 ஃபிங்கர்ஸ் விட்டுருங்க. இப்போ செயின் 1 இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணணும். ஓகே, 6 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 இதான் 1. ஓகேவா, இது செயின் 1. இந்த 1ல் இருந்தால் கன்சிடர் பண்ணும். 1 2 3 4
5 6 okay 1 2 3 4 5 6 ஓகே இந்த 6th ஒன்ல தான் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுவோம் இப்போ நம்ம டெய்ல் எண்டை பிடிச்சிங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும் ஓகேவா 1 2 3 4 5 6 இந்த 6th ஒன்ல ஹூக் இன்சர்ட் பண்ணுங்க ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு இப்போ ரவுண்ட் 2 ஹூக் இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே ரவுண்ட் 2ல வந்து ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் பண்ண வேண்டாம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே ஓகே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதான் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே நல்லா தெரியுது பார்த்தீங்களா ஸ்டிச் மார்க்கர் பிளாஸ்டிக்கில் இந்த சேஃப்டி பின் மாதிரி இருக்கும் அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் எப்போவுமே வந்து இந்த யானில் தான் ஸ்டிச் மார்க்கர் ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க அதை ஹூக்கில் வச்சுக்கோங்க இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டிச் மார்க்கர் ஓகேவா கிராப் பண்ணிக்கணும் யானை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே ஒவ்வொரு ஸ்டிச்சிலையுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணணும் ஓகே ரவுண்டு 2 3 அண்ட் 4 3 ரவுண்டுமே ஒவ்வொரு செயின்லையும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே இப்போ 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிட்டேன் ஈச் ரவுண்டோட எண்டில் 6 சிங்கிள் க்ரூஷே 2 3 4 5 one more time பாருங்க 6 ஸ்டிச் மார்க்கர் இங்கே இருக்குது இந்த ஸ்டிச்சில் இருக்குது அதுக்கு முன்னாடி ஸ்டிச்சில் 6 வரணும் 6 இப்போ ரவுண்ட் 2 முடிச்சாச்சு இப்போ ரவுண்ட் 3 கொஞ்சம் அப்படியே மடங்கும் நீங்கள் இப்படி மடக்கிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம ரவுண்ட் 3 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே அகெயின் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்னால இதுக்கு அடியில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 okay round 3 over one more time round 4 1 stitch marker place பண்ணிக்கோங்க எவ்ரி ரவுண்டோட ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் மார்க்கர் மட்டும் ப்ளேஸ் பண்ண மறந்துடக்கூடாது இந்த ப்ராஜெக்டில் ஓகே ரவுண்ட் 4 ஓகே ரவுண்ட் 4 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 பண்ணிட்டேன் 2 3 4 5 6 ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லெக் ஓகே நடுவில் இருக்கிறத கொஞ்சம் இழுத்துக்கோங்க ஓகேவா இப்போ என்ன பண்ணிடணும்னா யானை கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கேப் விட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த இதை இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா ஸ்டஃப் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு இது வந்து சிசர்ஸ் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டஃபிங்கில் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துருங்க ஓகே ஓகே இதுதான் நம்ம பண்ண ஃபஸ்ட் லெக் இதே மாதிரி அடுத்த லெக் பண்ணணும் சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த லெக் பண்ணும் போது இந்த மாதிரி கட் பண்ணிடாதீங்க நான் அடுத்த லெக் வந்து லாஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் இதில் இதே மாதிரி மேஜிக் ரிங் போட்டு 6 டைம் சிங்கிள் க்ரூஷே இதில் எப்படி ரவுண்ட் 4 வரைக்கும் பண்ணமோ அதே மாதிரி நெக்ஸ்ட் லெக் பண்ணியாச்சு இப்போ ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிடுங்க ரவுண்ட் 4 முடிச்சாச்சு இப்போ நம்ம இந்த லெக்கோட அட்டாச் பண்ண போகிறோம் இதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெக் பண்ணோம்ல இந்த இது ஓகேவா 6th ஸ்டிச் இது
இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச் இருக்குல்ல, இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச். ஸோ 1 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இருக்க செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே பண்ண பிறகு ஒரு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணதில் ஒரு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்கே இந்த லெக்கில் 6 ஸ்டிச்சஸ் இருக்கும், இந்த லெக்கில் 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டிச், இந்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஏற்கனவே 1 பண்ணியிருக்கோம், இது 2, நெக்ஸ்ட் 3, 4, ஓகே 5 இந்த மேலே பண்ணாதீங்க, இந்த மேலே ஸ்டிச்சில் பண்ணாமல் அதுக்கு கீழே இருக்க ஸ்டிச்சில் பண்ணுங்கள். அதுக்கு அடியில் இருக்க ஸ்டிச்சில் 5, 6th ஒன் இருக்குது பாருங்கள், இந்த இதில் 6. ஒவ்வொரு லெக்லேயுமே 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ 2 லெக்கையும் சேர்க்கும் போது நமக்கு 12 ஸ்டிச்சஸ் வரணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஸ்டிச். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெக்கில் இங்கே போயிருங்க டைரெக்டாக. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும். ஓகே, 1 சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஸோ டோட்டலாக நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும் இங்கே கவுண்ட் பண்ணும் போது. இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், மற்றபடி ரொம்ப ஈஸி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 6 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 6 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 5ஓட எண்டில் 12 ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ ரவுண்ட் 6 வந்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில். செகண்டில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. இதே தான் ரிப்பீட் பண்ணணும். ஒரு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே, 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். fourth time 1, next 2 single crochet in the same stitch. Again fifth time 1 time single crochet in the first stitch and 2 times single crochet in the second stitch. Last time sixth time 1 time single crochet, last stitch, stitch mark mundana stitch da namak last stitch, 2 times single crochet. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 6ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, கவுண்ட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம ரவுண்ட் 7லேருந்து ரவுண்ட் 11 ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஆனால் ஒவ்வொரு ரவுண்டோட ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் இந்த ரவுண்டோட ஸ்டார்டிங் வந்து இதுன்னு. ரவுண்ட் 7 ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1,
2 சாரி இது 1 இதுதான் ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஓகே 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும் ஓகேவா. இப்போ ரவுண்ட் 8 9 10 11 இந்த ரவுண்ட் 7 அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஃபஸ்ட் இதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. எவ்ரி ரவுண்டோட ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி ரவுண்டோட எண்டில் வந்து உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவுண்ட் 8லேருந்து ரவுண்ட் 11 வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 11 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாடி அண்ட் லெக்ஸ் அதை வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரவுண்ட் 12 பண்ணிடலாம். ரவுண்ட் 12 9 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ரவுண்ட் 12 வந்து ஒரு டிக்ரீஸ் ரவுண்ட். இப்போ 18 ஸ்டிச்சஸ் வந்து ரவுண்ட் 11ல் இருக்குது. ரவுண்ட் 12ல் வந்து நமக்கு அப்படியே டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேவா, 9 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்டாப். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. மொத்தம் 1 2 3 லூப்ஸையுமே யானோர் பண்ணி எடுத்துடணும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் எப்போவுமே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டிக்ரீஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஓகே, இப்போ 1 டைம் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் டைம், தேர்ட் டைம். 2 லூப்புக்குள்ளேயுமே ஹூக்கை விட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. செகண்ட் இதுலேயும் ஹூக்கை விட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. யானை ஒரு பண்ணி 3 லூப்ஸ். தேர்ட் டைம் பண்ணியிருக்கிறேன். ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம், செவன்த். 2 செயின்ஸாக நம்ம எடுத்து ஒன்றா மாற்றுறோம். ஸோ 18 டிவைடட் பை 2 9 ஸ்டிச்சஸாக வந்துடும் நமக்கு. 18 ஸ்டிச்சஸ் இருந்தால் தான் இப்படி 2 2 பண்ண முடியும். லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ். ஸோ ஸ்டிச் கவுண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனி டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, இப்போ 9 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணியாச்சு. ரவுண்டு 12 முடிஞ்சிருச்சு. இப்போ ரவுண்டு ஹெட்டு பண்ண போகிறோம். ஓகேவா, லெக் பண்ணியாச்சு, நம்மளோட பன்னியோட பாடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹெட்டோட ரவுண்ட் 1 பண்ண போகிறோம். ஹெட்டோட ரவுண்ட் 1க்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணுங்கள். ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த சேம் ஸ்டிச்சிலே நம்ம அகெயின் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். 9 ஸ்டிச்சஸ்லையுமே நம்ம 2 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணும் போது ஹெட்டோட ரவுண்ட் 1ல் 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, ஈச் ஸ்டிச்சஸ் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, 1 சேம் ஸ்டிச்சிலே 2. ஓகே, இப்படியே பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ஸ்டிச்.
1 time, second time single crochet. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் 2, ஹெட்டோட ரவுண்ட் 2. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செகண்டில் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet, 1 2. இதே இது 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். டோட்டலாக நான் 1 டைம் பண்ணிட்டேன். அகெயின் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் crochet, செகண்ட் இதில் 1 டைம், தேர்ட் இதில் 2 டைம் சிங்கிள் crochet, 1 2. ஸோ 6 டைம்ஸில் 1 2 டைம்ஸ் பண்ணிட்டேன். செகண்ட் டைம், தேர்ட் டைம் 1 1 2. ஓகே, ஃபோர்த் டைம் 1 1 2. ஃபிஃப்த் டைம் 1 1 2. லாஸ்ட்டாக சிக்ஸ்த் டைம் 3 செயின்ஸ் மட்டும் லெஃப்டாக இருக்கணும். 1 1 2. ஓகே, ஹெட்டோட ரவுண்ட் 2ஓட எண்டில் உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ ஹெட்டோட ரவுண்ட் 3 இது ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஹெட்டோட ரவுண்ட் 3லேருந்து ரவுண்டு 7 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் crochet பண்ணணும். ஓகே, ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet. ஒவ்வொரு ரவுண்டோட எண்ட்லேயும் உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே, ரவுண்ட் 3 to ரவுண்ட் 7. இப்போ நான் ரவுண்ட் 3 பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் crochet. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரவுண்ட் 7ஓட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் 3லேருந்து ரவுண்ட் 7 வரைக்கும் ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் 1 டைம் சிங்கிள் crochet. ஈச் ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ரவுண்ட் 7 முடிக்க போகிறேன். 23 24. ஓகே, எல்லா இதுலேயுமே எண்டில் வந்து 24 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம அகெயின் 1 டைம் ஸ்டஃப் பண்ணிட போகிறோம். ஹெட்டை ஸ்டஃப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் 8. ரவுண்ட் 8 வந்து டிக்ரீஸ் ரவுண்ட். 12 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் வந்து முன்னாடி பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே நெக் இதுக்கு பண்ணோம்ல பாடி டிக்ரீஸ், அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ், யான் ஓவர் 3 லூப்ஸ். இங்கே வந்து ஃபஸ்ட்டு டிக்ரீஸ்னால் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 12 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணணுன்னு சொன்னேன். நான் 1 டைம் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரிமைனிங் எனக்கு 11 டைம்ஸ் பண்ணணும். சேம் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணுங்கள், அகெயின் யானை கிராப் பண்ணுங்கள். 2 3 5
11, 11th time, லாஸ்ட்டாக 12th time. ஸோ 24 ஸ்டிச்சஸ்லேருந்து 12 ஸ்டிச்சஸாக டிக்ரீஸ் பண்ணுறோம். ரவுண்ட் 8 நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் 9 தான் லாஸ்ட் ரவுண்ட். அகெயின் நம்ம 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி இன்சர்ட் பண்ணுங்கள், அடுத்ததில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் ரவுண்ட் 9. ஓகே, செகண்ட் டிக்ரீஸ், தேர்ட் டிக்ரீஸ், ஓகே, ஃபோர்த் டிக்ரீஸ், okay, fourth time decrease, next fifth time decrease, last sixth time decrease. Sixth time decrease, ஓகே, அவ்வளோதான். நல்லா லாங் டெயில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து லெக்கில் இருந்து ஹெட் வரைக்கும் பண்ணியாச்சு. நல்லா லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, யார்ன் நீடில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் தைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஸோ தட் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பன்னியோட லெக், அப்புறம் பாடி, நெக்ஸ்ட் வந்து ஹெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் இயர்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஹேண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். ஹேண்ட்ஸ் வந்து என்னென்னா, நம்ம லெக் பண்ணோம் பார்த்தீங்களா, மேஜிக் சர்க்கிள் போட்டு ரவுண்டு 1 2 3மே 6 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணோம். ஹேண்ட்ஸுக்கு வந்து ரவுண்ட் 1லேருந்து 3 மட்டும் பண்ணுங்கள். லெக்ஸில் இருக்க அதே ஸ்டெப்பு தான். மேஜிக் சர்க்கிள் போட்டு 6 டைம் சிங்கிள் குரோஷே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல் 6 டைம் சிங்கிள் குரோஷே, ரவுண்ட் 3ல் 6 டைம் சிங்கிள் குரோஷே. லெக்குக்கு வந்து 4 ரவுண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஹேண்ட்ஸுக்கு வந்து 3 ரவுண்ட்ஸ். கடைசியாக 6 டைம்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஹேண்டை வந்து இங்கே அட்டாச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர்ஸுமே அப்படியே சிமிலர் தான். லெக்குக்கு வந்து ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 4 பண்ணோம். இந்த இயர்ஸுக்கு வந்து ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 5 வரைக்கும் பண்ணணும். ஓகேவா? லெக்கோட அதே தான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்ட் வந்து எங்கே அட்டாச் பண்ணணுன்னா, இந்த 2 சைடில் அட்டாச் பண்ணணும். இந்த இடத்துல நெக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு முந்தின ரவுண்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள் ஹேண்டை. ஓகேவா? இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் இந்த யான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த பக்கமும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு ஹேண்டுமே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒரு இயர் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் எப்படி அட்டாச் பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இயர் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ண வேண்டான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் எங்கே தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்டிச்சு தான். ஃபஸ்ட் நம்ம இதோட முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, இது ரெண்டும் கொஞ்சம் சேமாக இருக்குது. ஸோ இந்த ப்ளேஸில் அப்படியே வச்சு ஜஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐஸ் அண்ட் மவுத் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கேருந்து இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, நெக் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து அடுத்ததில் இந்த ரவுண்டையும் விட்டுருங்க. இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடம் பேக் சைடில் இருந்து ஸோ இந்த இடத்துல இப்படி க்ராஸாக பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 இதுக்கு அடியில் கண் வர மாதிரி போத் சைட்ஸ். நெக்ஸ்ட் இங்கேருந்து இந்த வி இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 இந்த 4th ஒன்றில் அடுத்து இங்கே கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் அண்ட் நோஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பேக் சைடில் இருக்கிறத ஹைட் பண்ணும்போது இது எடுக்கலை. ஜஸ்ட் டெய்லண்டை வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரௌன் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு அந்த மாதிரி ஹைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பன்னியோட ட்ரெஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட போ வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா இந்த டைனி போ எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பன்னிக்கு ட்ரெஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரெஸ் ரவுண்ட் 1 ஸ்லிப் நாட். ஓகே, slip knot, chain 18, 1 2 3 4 5
6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 செயின்ஸ். ஓகேவா? 18 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, chain 4 1 2 3 4, next skip 4 chains. ஓகேவா? 1 2 3 4 4 chain skip பண்ணிருங்க. 1 2 3 4. ஃபிஃப்த்து செயினில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஃபிஃப்த்து செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் 4 செயின்ஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 2 3 4. ஓகே, டோட்டலாக 1 2 3 4 5. நெக்ஸ்ட் செயின் 4 1 2 3 4. அகெயின் 4 செயின் ஸ்கிப் பண்ணோம். 1 2 3 4 பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 செயின்ஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் செயினுக்கு முந்தின செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதான் ஃபஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் செயின் 1 போட்டுக்கோங்க, டர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். இந்த செயின் 4 கேப்பில் வந்து 4 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1, நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 2, அப்புறம் செயின் 4 ஸ்பேஸ் வந்துருச்சு, அதில் 4 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2 3 4. அப்புறம் பிட்வீனில் 5 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணோம்ல, எல்லாத்துலேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸில் 4 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2 3 4. ஓகே, 4 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட் 2 செயின்ஸில் ஜஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1, லாஸ்ட் செயின் 1. ஓகே, ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 செயின் 5 1 2 3 4 5. செயின் 5 போட்டுட்டு இந்த ஒர்க்கை இப்படியே நம்ம கீழே இப்படி மடிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே பண்ணோம் பார்த்திங்களா, அதில் வந்து 1 ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, 1 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி தானே இருக்குது ஒர்க், நம்ம வந்து இந்த இதில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். இதிலே நம்ம நெக்ஸ்ட் செயின் 1 சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, சிங்கிள் க்ரூஷே பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேனால் ஸ்டிச் மார்க்கர். ரவுண்ட் 3 பண்ணிகிட்ருக்கோம்.
first stitchல 1 time single crochet, next stitchல 1 time single crochet, third stitchல 2 times single crochet. இதே தான் ரிப்பீட் பண்ணோம். 1 2 ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம், செகண்டில் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்டில் 2 times 1 2 ஓகே. 1 1 2 again 1 single crochet, 1 single crochet, 2 times single crochet. Okay, 1 time single crochet, 1 time single crochet, 2 times single crochet, 1 time single crochet, 1 time single crochet, 2 times single crochet, 1 time single crochet, 1 time single crochet. இப்போ வந்து நமக்கு செயின் 5 ஸ்பேஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா 5 times single crochet பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 5 times single crochet பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது ட்ரெஸ்ஸோட ஹேண்ட், இது ட்ரெஸ் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்டு 3 முடிச்சிட்டோம். ரவுண்ட் 4 5 6 வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஸ்டிச் மார்க்கர் எடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet பண்ணுங்கள். ஓகே, அதில் அகெயின் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் crochet. ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே வந்து 1 2 சிங்கிள் crochet மிஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, ரொம்ப ஒன்றும் டிஃபர் தெரியாது. ஸோ இப்போ நான் பண்ண மாதிரியே பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 26 27 ஸ்டிச்சஸ் வருது. 27 வருது எனக்கு. உங்களுக்கு 26 27 ஆர் 25 அப்படி வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுற ட்ரெஸ் தான். ட்ரெஸ்ஸோட ஷேப் மட்டும் இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு 27 வருது. ஸோ ரவுண்ட் 4ல் 27னால ரவுண்ட் 5 and 6 அதே 27 வரணும். ரவுண்ட் 5 1 டைம் சிங்கிள் crochet, ஸ்டிச் மார்க்கர். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் crochet பண்ணிடுங்க. நான் ரவுண்ட் 6ஓட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 25 26 27 ஒன்ஸ் ரவுண்ட் 6 வரைக்கும் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒன்று இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் முடிச்சுட்டு யார்ன் நீடிலில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எட்ஜஸை தச்சிருங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரெஸ் ஓவர். யார்ன் நீடில் எடுத்துக்கோங்க. யார்ன் நீடிலில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஜஸ்ட் யார்ன் நீடிலில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
ஓகே, நம்ம லாஸ்ட்டாக நம்மளோட போ ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போ எடுத்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருப்பேன், அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு இப்படி சென்டரில் ப்ளேஸ் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே கூட இப்படி கட்டிட்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து பேக் சைடு வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இங்கேயே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடலான் இருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் வச்சு பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படி ஜஸ்ட் கட்டிட்டாலே போதும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸ் கூட பண்ணி இந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்யூட்டான பன்னி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 2 பன்னியில் எந்த பன்னி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோசி சாண்ட் ஒர்க் அஃபிஷியல். நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் கிஃப்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் யாருக்குனாலும். ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட், சாஃப்டான டாய். நியூபார்ன் பேபிஸ்லேருந்து கூட நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அவங்களுக்கு கூட. இது வந்து எதுவுமே ஹர்ட் ஆகாது. எந்த ஒரு பட்டன்ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் யான் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கிட்ஸுக்கு ஹேண்டில் பண்ணும்போது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன். என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் இமேஜஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.